இதுதான் நம்ம சோடா குரு. இப்படியான இந்த சோடா குருவை தான் நம்ம வந்து இந்துக்களுக்கெல்லாம் அவர் நல்லது செய்கிறார் அப்படின்னு நம்மளே நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்து மதத்தை, அதன் சம்பிரதாயத்தை, அதன் பழக்க வழக்கங்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறார். எவனாவது ஷூவை மாட்டிக்கிட்டு பார்த்துருக்கீங்களா? எவனாவது ஷூவை மாட்டிக்கிட்டு சிவத்தாண்டவம் ஆடுறதை பார்த்துருக்கீங்களா? நடராஜர் சிலையில் சிவன் ஆடுகிறாரா? அந்த மாதிரி செருப்பை மாட்டிக்கொண்டு ஆடுகிறாரா? இவனெல்லாம் வந்து உனக்கு வந்து மதகுருவா கேட்டால், நீ இந்து மதத்தை காப்பாற்றப்படுகிற இந்து மதமாவது பொந்து மதமாவது ஏண்டா முட்டா பயலுங்களா? அவன் அதுக்கு காருண்யா என்று அந்த பக்கம் பாதிரியார்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கு நேர் எதிராக இவரை வைத்திருக்கிறோம். ஏன் அங்கே ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு எதிராக இவனும் தப்பு பண்ணா அது சரி அப்படின்னு சொல்வீங்களா? என்னை வந்து இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னர் என்னுடைய பிறந்தநாள், அவருக்கு என்ன பிறந்தநாள் கூட தெரியாது. திருத்தணியிலிருந்து ஒரு சாஸ்திரிகள், அவர் பேரை சொன்னாக்கா அப்புறம் அவருக்கு நெருக்கடி வரும், அதனால் அவர் பேரை சொல்ல விரும்பலை. ஒரு சாஸ்திரிகள் வந்தார், என்னை சந்தித்தார். சந்தித்து எனக்கு வந்து அந்த பிரசாதம் கொண்டு வந்திருந்தார் திருத்தணியிலிருந்து. அவர் பார்த்து எனக்கு காரில் தான் வந்தார், ஆனால் காலில் செருப்பு போடலை. அந்த அளவுக்கு வந்து அவருடைய சம்பிரதாயத்தை அவர் பின்பற்றுகிறார். இப்படி எந்த சம்பிரதாயமும் பின்பற்றாமல் 4 நடிகைகளை வச்சுக்கிட்டு அவன் என்னமோ வாய்க்கு வந்ததை பேசிட்டு போகிறவனெல்லாம் வந்து உனக்கு மத குருவா?